அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ரசிகர்களை சந்தித்திருக்கிறார் தனுஷ் அவர்கள். பிறந்த நாளை முன்னிட்டு ரசிகர்களை சந்தித்திருக்கிறார் தனுஷ் அவர்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இவங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அஜய். அஜய் வணக்கம். மேலும் அவர் நடிகர் தனுஷினுடைய 43வது பிறந்த நாள் இன்று அவருடைய வீட்டிற்கு வெளியில் போயஸ் கார்டனில் நடிகர் தனுஷினுடைய வீட்டிற்கு முன்பு நடிகர் தனுஷுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிப்பதற்காக ஏராளமான அவருடைய ரசிகர்கள் அங்கு குவிந்திருந்தார்கள். அவருக்கு அவருடைய வீட்டிற்கு வெளியில் பால்கனியில் இருந்தவாறு அவர் கையசைத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார். ஒவ்வொரு ஆண்டும் போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிற்கு வெளியில் ரசிகர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்வதற்காக வருவார்கள். அந்த வகையிலே தான் இந்த ஆண்டும் அங்கு கூடியிருந்த ரசிகர்களுக்கு வெளியில் வந்து கையசைத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களுக்கு நடிகர் தனுஷ் நன்றி கூறியிருக்கிறார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக கூட அவருடைய பிறந்தநாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அவர் பேசிய அந்த கருத்துக்கள் என்பது இன்றும் வைரலாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது அவருடைய ரசிகர்களுக்கு வெளியில் வந்து கையசைத்திருக்கின்றார். அண்மையில ராயன் திரைப்படத்திற்கு தேசிய விருது கிடைப்பது குறித்தும் ஏன் புதுப்பேட்டை வடசென்னை போன்ற திரைப்படங்களுக்கு தேசிய விருதுகள் கிடைக்கவில்லை என்பது குறித்தும் அவருடைய கருத்துக்கள் என்பது சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கின்றது. இதே வேளையில அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று அவருடைய ரசிகர்கள் சிலரும் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து ஹேஷ்டேக்குகளை ட்ரெண்ட் செய்து வரக்கூடிய நிலையில் இன்று அவருடைய 43வது பிறந்தநாள் அவருடைய ரசிகர் மன்றம் சார்பில் பல மாவட்டங்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது. நலத்திட்ட உதவிகள், பொதுமக்களுக்கு உணவு உள்ளிட்டவற்றை எல்லாம் வழங்கி அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார்கள். அதில் சென்னையில போயஸ் கார்டன் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிற்கு வெளியில் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிப்பதற்காக ஏராளமான ரசிகர்கள் குவிந்திருந்தார்கள். அவர்களுக்கு தற்பொழுது நடிகர் தனுஷ் வெளியில் வந்து கையசைத்து நன்றி தெரிவித்திருக்கு தற்பொழுது மீண்டும் அவருடைய வீட்டிற்கு சென்றிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அஜய்.